சரவணா ஸ்டோர்ஸ் இந்த பேரை சொன்ன உடனே எல்லாத்துக்குமே ஞாபகம் வருது அருள் சரவணன் அப்படிங்கிறவங்க தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஒரு வயசான ஒருத்தங்க மேக்கப்லாம் போட்டுட்டு யங்கான ஹீரோயின் கூட ஆடுறாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் நிறைய பேருக்கு தெரியும். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதெல்லாம் ஆரம்பிச்சதுங்க. அதாவது தமிழ்நாட்டோட வால்மார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் மிகப்பெரிய கம்பெனிஸ் இன்னைக்கு உலகத்துல வளர்ந்துட்டு இருக்கிற நிறைய கம்பெனிஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளாவே சரவணா ஸ்டோர்ஸ் பார்ப்பாங்க. இன்னும் மிகப்பெரிய பிசினஸ் ஸ்கூல்ஸ்ல இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடியாவே எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. எப்படி ஒரு சாதாரணமா டீ வித்துட்டு இருந்த ஒருத்தங்க எப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 6000 கோடி அப்படின்னு சொல்றாங்க டர்ன் ஓவர், அவ்வளவு காசு சம்பாதிக்கிற அளவுக்கு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை பில்ட் பண்ணது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்மளுக்கு முந்தின ஜெனரேஷன்ல ஒரு 1980ஸ்ல 1990ஸ்ல யாராவது சென்னைக்கு வர ஆரம்பிச்சாங்கன்னா 1980s 1990s கூட வேணாம் 1970ஸ்ல யாராவது சென்னைக்கு வந்தாங்கன்னா சுத்தி இருக்கிற ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் சுத்தி பார்க்க போற இடங்கள் எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெரினா பீச் போவாங்க, அதுக்கப்புறம் இது பெசன்ட் நகர் பீச் போவாங்க, கபாலீஸ்வரர் கோவில் போவாங்க, காந்தி மண்டபம் போவாங்க, திரும்பி போயிடுவாங்க. கரெக்டா? பட் 2000க்கு அப்புறம் யாராவது சென்னைக்கு வந்தாங்கன்னா அந்த போய் விசிட் பண்ற இடங்கள் எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெரினா பீச் கண்டிப்பா போவாங்க. ஸ்பென்சர் பிளேஸ்ல புதுசா ஒரு மால் வந்துருச்சு அப்படின்னு போய் 1990ஸ்ல பாத்துட்டு இருந்தாங்க, 2000ஸ்ல பாத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்து மூணாவதா முக்கியமா எல்லாரும் போய் பார்த்த ஒரு இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் மாதிரியே சென்னையில உருவாக ஆரம்பிச்சிச்சு. கரெக்டா? அதற்கு காரணம் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அதை பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். உங்க நிறைய பேருக்கு இவரை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இவர் பேர் தான் கிஷோர் பியானி. கிஷோர் பியானி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட ஓனர். தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் சொல்றேன். கிஷோர் பியானி வந்து 2000ல வந்து சென்னையில வந்து இறங்குறாரு. அவருக்கு வந்து புதுசா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்குது. சோ 2000ல வந்து அவர் சென்னையில இறங்கினதுக்கு அப்புறம் இந்தியா ஃபுல்லா அவர் தேடிட்டு இருக்காரு எந்த மாதிரி பிசினஸ் பண்ணலாம்னு. 2000ல அவர் சென்னையில வந்து இறங்கினதுக்கு அப்புறம் அவர் கேட்கிறாரு எந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து எல்லாரும் போய் விசிட் பண்ணுவாங்க, எந்த இடத்துல பிசினஸ் அதிகமா போகும் அப்படின்னு கேட்கிறப்போ எல்லாருமே சொல்றது டி நகர் போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. கிஷோர் பியானி சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி அங்க டி நகர்ல போய் நிக்கிறாரு. டி நகர்ல போய் நின்னதுக்கு அப்புறம் மொத்த கூட்டமும் வந்து ஒரு கடைக்குள்ள அவங்களே தள்ளிட்டு போயிட்டாங்க, அவங்களே அப்படி இப்படி இடிச்சு என்னை கடைக்குள்ளே தள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த கடை பேர் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கடைக்குள்ள தள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த கடைக்குள்ள போனதுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளவு பிரமிப்பு. ஒரு இத்தனை மாடி இருக்குது, ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயமே ஒரே கடைக்குள்ள இவ்வளவு விஷயத்தையும் எப்படி பேக் பண்ணி ரன் பண்ண முடியுது? அதுவும் இத்தனை பேர் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க ஆயிரக்கணக்கான பேர் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இவ்வளவு விஷயத்தை எப்படி ஒரு சாதாரணமா ஒருத்தங்க மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னு 2000ல அவர் வியந்து பார்த்தாரு. அந்த வியந்து பார்த்துட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஒரு கஸ்டமரோட பாக்கெட்ல இருக்கிற பணம் வந்து ஜென்ரலா வந்து எப்படி போகும்னு பாத்தீங்கன்னா துணி கடைக்கு ஒரு 10 ரூபாய், அடுத்து வந்து பலசரக்கு கடைக்கு ஒரு 10 ரூபாய், அப்புறம் வந்து ஹோட்டலுக்கு ஒரு 10 ரூபாய் அப்படின்னு போகும். பட் சரவணா ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் மட்டும் அங்க இருக்கிற 100 ரூபாய் அப்படியே தனக்கு தானே எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த பிசினஸ் நம்மளும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவர் யோசிச்சாரு கிஷோர் பியானி. அவர் யோசிச்சுட்டு 2001ல அதே மாதிரி சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி ஒரு கடை திறந்தாரு. அந்த கடையோட பேர் என்ன தெரியுமா? பிக் பஜார். சோ பிக் பஜார் பிறந்த கதை வந்து சரவணா ஸ்டோர்ஸ் இன்ஸ்பிரேஷனா வச்சுதான். இன்னைக்கு பிக் பஜார் வேற லெவலுக்கு போயிடுச்சு. பட் அதோட எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டது சரவணா ஸ்டோர்ஸ் தான். இவ்வளவு சொல்ற இந்த சரவணா ஸ்டோர்ஸோட கதையை நம்ம இப்ப பார்ப்போம். எங்க இது ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் இப்போ இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸோட முதல் ஒரிஜினல் ஓனர் அப்படின்னு கூட ஒரு விதத்துல சொல்லலாம். அவர் பேரு சண்முகா அப்படின்னு சொல்லலாம். சோ இவர் எங்க வேலை பார்த்துட்டு இருந்தாரு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இவரோட சொந்த ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் கிட்ட இருக்கிற ஒரு குட்டி கிராமத்துல தான் இவங்க சார்ந்தவங்க. சோ அங்க ஸ்ரீலங்கால வந்து அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற நிறைய பிரச்சனைகள்னால அவங்க ஸ்ரீலங்கால இருந்து வெளியேற ஒரு நிலைமை வந்துச்சு. அவங்க அங்க வேலை பார்த்துருந்தாங்க, தமிழ்நாட்டுக்காரங்க அங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சோ அங்க இருந்து அங்க வெளியேறி மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வரப்போ ஒரு கணிசமான அமௌண்ட்டை கொண்டு வந்திருந்தாங்க. சோ அந்த மணியை வந்து எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபேமிலியா வந்து அவங்க சின்னதா வந்து ஒரு விவசாய நிலம் வந்து அங்க ஓன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க எங்க சவுத் தமிழ்நாடுல திருநெல்வேலி தூத்துக்குடி கிட்ட. அங்க கொஞ்சம் காசை போட்டுட்டு மீதி இருக்கிற காசை வந்து பசங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தோட்டம் இருக்கு. அவங்களுக்கு மொத்தம் 4 பசங்க இருக்காங்க. அதுல வந்து ஒருத்தங்க டாக்டர், அவங்க வந்துகிட்டு பெருசா பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறவங்க. மீதி 3 பேருக்கு வந்து ஈக்குவலா காசு பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அதுல இருந்த யங்கஸ்டா இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கு கிளம்பி வராங்க. அதாவது வந்து வறுமையிலிருந்து தப்பிக்கணும், தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலும் சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்டார்டிங்ல சென்னையில இருக்கிற ரோட்ல டீ வச்சு வித்துட்டு இருந்திருக்காங்க, சுக்கு காப்பி போட்டு வித்துட்டு இருந்திருக்காங்க. சென்னை ரோட்ஸ்ல நீங்க நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க, ஒரு சைக்கிள்ல ஒருத்தங்க காப்பி விற்கிறத பாத்திருப்பீங்க. கரெக்டா? அந்த மாதிரி தான். சோ சுக்கு காப்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து முதல்ல வித்துட்டு இருந்திருக்காங்க அந்த 3 சகோதரர்கள்ல யங்கஸ்டா இருக்கிறவங்க. இப்படி இருந்தவங்க வந்து லேட்டர் பீரியட்ல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா
1973 வந்து முதல்ல ஒரு கடையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த கடை என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சண்முகா ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல டி நகர்ல ஒரு கடை எடுத்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த கடையோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு, அந்த கடையில வேலை பார்க்கறவங்களோட எண்ணிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா 10 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தனியா அந்த பிசினஸ் பண்ண முடியாது அப்படிங்கறது தெரிஞ்சவன மீதி இருக்கிற 2 பிரதர்ஸையும் கூப்பிட்டுக்கிறாங்க. டாக்டர் பிரதர் வந்து தனியா போயிட்டாங்க. மீதி இருக்கிற 2 பேரும் சேர்ந்துட்டு 3 சகோதரர்கள் சேர்ந்துக்கிட்டு ஆரம்பிச்ச ஒரு கடை தான் வந்து சண்முகா ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கடை. இது வந்து பாத்திரத்தை விற்கிற ஒரு கடை. இது வந்து துணி கிடையாது, கோல்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. பாத்திரத்தை விற்கிற ஒரு கடை. ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து எல்லா காசையும் உள்ளுக்குள்ள போடுறாங்க. இதுதான் அவங்க ஆரம்பிச்ச ஒரு கடை. இந்த கடை ஆரம்பிக்கிறப்ப கூட சொந்தமான ஒரு இடத்துல வாங்கல, ரெண்டடா எடுத்த ஒரு ஸ்டோர்ல தான் இந்த கடையை ஆரம்பிச்சிருக்காங்க. பட் 1976 அவங்க 2வது ஸ்டோர் ஆரம்பிக்கிறாங்க. அதே டி நகர்ல அதே தெருவில் அவங்க எடுக்கிறாங்க. அப்போ 2வது ஸ்டோர் அவங்க எடுக்கிறப்போ, அந்த கடையை திறக்கிறப்போ 3 வருஷத்துல அந்த 2வது கடையை திறக்கிறப்போ அந்த ஸ்டோர்ல வேலை பார்க்கறவங்களோட எண்ணிக்கை 60 மாறுது. ஸோ எங்களோட growth அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மா ஏறிக்கிட்டே இருக்குன்னு தெரியுது. ஒவ்வொரு பிசினஸ் அவங்க பாக்குறப்போ நம்ம ஏன் இந்த பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க எடுத்துக்கிட்டே இப்போ அவங்க டச் பண்ணாத பிசினஸே கிடையாது. இந்த வீடியோ நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல போறேன்னா, இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், நம்ம நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் அவங்க கிட்ட சொல்ல போறேன். இப்படி இவங்க 3 பேருமே வந்து வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பிசினஸ்க்குள்ள என்டர் ஆனாங்க. அவங்க என்டர் ஆன ஒரு முக்கியமான பிசினஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு அப்படிங்கிற ஒரு பிசினஸ். அவங்களோட பேசிக்கான பிலாசபி, ஜெனரலா சரவணா ஸ்டோர்ஸோட ஒரு பிலாசபி என்னன்னு பாத்தீங்கன்னா, கிஷோர் பியானி ஸ்டார்டிங்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க. இதுவும் நம்ம சேனல் தான், பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.